புரிதல் தன்மை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை. நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரியாது. பென்சில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே சுட்டி காட்டணும் அப்படின்னா இது இல்லை அது அப்படின்னு கை காட்டணும்னா புரியும். ப்ரெஸ் பண்ணால் துப்ப தெரியாது. இப்போ செப்பலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. சில மனநிலைகளில் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துலேயே என் பையன்கிட்ட நான் மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தேன். ஆனால் இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு. ஆர்வமின்மைங்கிற மனநிலையினால தான் ஐ கான்டாக்டும் இருக்காது. அதாவது உங்கள் கூட பேசுகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அப்புறம் நான் எப்படி உங்களை பார்ப்பேன், உங்கள் கண் எப்படி பார்ப்பேன்? இந்த பர்சன் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியும். அம்மானு சொன்னால் இவங்ககிட்ட தான் போகணும், அது தெரியாது. அந்த பர்சன் மேலே உங்களுக்கு பாண்டிங் இருக்கும், இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியும், அவங்கள விட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த பர்சனை தான் அம்மானு சொல்கிறாங்க. கவனக்குறைவு அதிகமாக இருந்தால் அது ஆட்டிசம்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாகவே குழந்தைகள் தனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும்தானே பண்ணிக்கிட்டே இருக்கும். நார்மலாக இருக்க குழந்தைகள் தனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும், மற்றதுக்கு பெருசாக கண்டுக்காது. அந்த நிலையில இந்த குழந்தை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம உணர்றோம்ல, அந்த ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? சார் பிடிச்ச விஷயங்களை தான் பண்ணுவேங்கிறது ஜென்ரலாக குழந்தைகிட்ட இருக்கும், ஆனால் திரும்பி பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதனோட எக்ஸ்ட்ரீம் லெவல். ஆமாம், எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் சொல்றது எல்லாமே கொஞ்சம் நார்மல் பிஹேவியர்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற விஷயங்கள். நார்மலாக குழந்தைங்கிட்ட பிடிவாதம் இருக்கும், கோபம் இருக்கும், பயம் இருக்கும், அழுகை இருக்கும், நான் பிடிச்சது தான் செய்வேங்கிற மனநிலை இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தெரியும் போது தான் நம்ம கவனம். அதாவது நம்ம சொல்லியும் கேட்காம. ஆமாம், அதாவது கூப்பிட்டா திரும்பி பார்க்காம இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. ஐ கான்டாக்ட் இப்போ இந்த ஆர்வமின்மைங்கிற மனநிலையினால தான் ஐ கான்டாக்டும் இருக்காது. அதாவது உங்கள் கூட பேசுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அப்புறம் நான் எப்படி உங்களை பார்ப்பேன், உங்கள் கண் எப்படி பார்ப்பேன்? ஏதோ சொன்னால் அங்கே எங்கேயும் பார்த்துக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிடுவோம் இல்லைங்களா? அந்த ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது, கூப்பிட்டா நேம் காலிங் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போகிறது. இப்போ போன டைமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது பயத்தினாலேன்னு சொல்லியிருப்பேன். பயத்தினால ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது உண்மைதான், ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5% 10% தான். ஆர்வமின்மையினால ஐ கான்டாக்ட் இல்லாமல் போகிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா 95% வரைக்கும். அதாவது ஒரு பயங்கிறதே கம்ப்ளீட்டாக இல்லாத குழந்தை கூட நம்ம கண்ணை பார்க்காது, ஏன்னா நம்ம கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நீங்க உங்க பையனால தான் மலர் மருத்துவம்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே வரீங்க. பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை தொடர்ந்து நீங்க ஆய்வு பண்றீங்க, அது ஆட்டிசம் வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் மலர் மருத்துவம் படிக்கிறீங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கல்ல. இப்போ உங்கள் பையனுக்கு எந்தெந்த உணர்வுகள் அதிகமாக இருந்துச்சு, அதை நீங்கள் எப்படி சரி பண்ணீங்க? உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு எல்லா உணர்வுகளுமே கிட்டத்தட்ட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில உணர்வுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது. இப்போது பேட்ச் சென்டரில் டைப் ரெமடி, மூட் ரெமடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, மூட் ரெமடி அப்படிங்கிறது அந்தந்த சர்டைன் டைமுக்கு மட்டும் நமக்கு போயிடும். நமக்கு எப்போவுமே அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி போயிடும், எப்போவுமே சஸ்டெயின் ஆகி இருக்காது. டைப் ரெமடி அப்படிங்கிறது நான் எப்போவுமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எமோஷன்ஸுமே அதிகமாக தான் பிரதிபலிக்கும். ஆனால் அதிகமாக இருக்கிறது வேற, ஸ்ட்ராங்காக இருக்கிறது வேற. இப்போ நமக்கு அவங்களுக்குள்ள பயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, முதல்ல அதில் பயத்துலேயே ஒரு 3 கேட்டகரி ஆஃப் பயம் இருக்குது. அவங்க ஷையாக ஃபீல் பண்ணுறாங்களா, யாராவது புது ஆளுங்களை பார்த்தா உள்ளே ஓடி போயிடுறாங்களா, இல்லை தலையை கீழே போட்டுக்கிறாங்களா, இல்லை சிரிக்கிறாங்களா, அதாவது கூச்சத்தினால சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்களா, இல்லை சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்டால் பயப்படுறாங்களா, ஹைட்டை பார்த்தா பயப்படுறாங்களா, இருட்டை பார்த்தா பயப்படுறாங்களா, இந்த மாதிரி எந்த கேட்டகரி ஆஃப் பயம் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான நம்ம மருந்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு அது ஒரு 6 மாதத்துலேயோ ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த எமோஷன் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு போயிருச்சு, அந்த பிஹேவியரே அவங்கள விட்டு போயிருச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ளே அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, லைட்டாக தான் இருந்திருக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த பிஹேவியர் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மாறிடுது. இதுவே நமக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அதிகமாகவே இருக்கும். இப்போ என் பையனுக்கு இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேச்செல்லாம் இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு 7-8 மாதம் கொடுக்கும்போதே பேச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சரளமாக பேச ஒரு 11 மாதம் எடுத்தது, ஒரு 7-8 மாதத்துலேயே ஓரளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எஃபர்ட் போடாமையே பேசுகிற அளவுக்கு மற்ற எமோஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால எஃபர்ட் போட மாட்டேங்கிற மாதிரி தான் இருந்தான்.
ஆனால் ஒரு வருஷம் கிட்டேயே நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். புரிய ஆரம்பிச்சிருச்சு. தங்கம் இதை எடுத்துட்டு வா, கொண்டு போய் கொடு, இந்த மாதிரியெல்லாம் ஒன்று சொன்னால் ஒரு பர்சன் நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸே வந்து இருக்காது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் கேட்கலாம் இதில் என்ன வெற்றி அப்படின்ட்டு. ஏன்னா பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிறான். ஆமாம், நீயே செஞ்சுக்கோ, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரியான ஒரு ஆன்சர் வர்றதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு. அதாவது இப்போது சில மனநிலைகளில் ஒரு 2 மாதத்துல 3 மாதத்துலேயே என் பையன்கிட்ட நான் மிகப்பெரிய சேஞ்ச் பார்த்தேன். ஆனால் இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட ஓரளவுக்கு வார்த்தைகள் கூட சொல்கிறாங்க, புரிதல்லாம் வந்துருச்சு, ஆனால் வந்து அவனுக்கு தோணும் போது மட்டும்தான் பேசுகிறான், அப்புறம் வந்து அவனாக பேசுகிறான், நம்மளா கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான், ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்டும் ஒரு 7 மாதம் 8 மாதம் வரும்போது இந்த கம்ப்ளைண்ட்டாக தான் ஜென்ரலாக இருக்குது. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து நான் இதை சொல்லிக்கிறேன். அந்த ஃபோக்கஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது வந்து பல ஸ்டேஜஸாக போகக்கூடியது. இப்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே, ஒரு 11 மாதம், ஒரு வருஷத்துக்கு மேலே என் பையன்கிட்ட இதை எடுத்துகிட்டு வா தங்கம் அப்படின்னா, நீயே செஞ்சுக்கோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக ஒரு முந்தின செகண்ட் வரைக்கும் ஃபுல் எனர்ஜியோடு அவன் குதிச்சுக்கிட்டு இருப்பான், ஓடிக்கிட்டு இருப்பான். இன்னும் 2 நாளைக்கு அவங்ககிட்ட எனர்ஜி வந்து ஸ்டாக் இருக்குதுன்னு எனக்கு பார்த்தா தெரியுது. பட் வந்து படுக்க போகிற நேரம் ஆயிடுச்சு, டாய்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருத்தங்க அப்படின்னா அப்படியே போய் படுத்துப்பான். அம்மா எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படிமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரைட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சினிங்கிக்கிட்டே எழுதுறது, அழுதுகிட்டே எழுதுறது, என்ன ரிலாக்ஸாக விடேம்மா, நாளைக்கு செஞ்சுக்கிறேனேம்மா, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே எழுதுறது. இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்லேருந்து 2வது வருஷம் வரைக்கும், ஒரு வருஷம் எனக்கு இந்த கேட்டகரியிலே அவன் வந்து இருந்தான். அதுக்கடுத்து இப்போ என்ன கேட்டகரியில் இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் செஞ்சிருவான். அதாவது எப்படின்னா, வந்ததும் இது ரெகுலராக ஸ்கூல்லேருந்து வந்ததும் பார்த்தீங்கன்னா ஷூ எடுத்து ஷூ ரேக்கில் வைக்கணும், யூனிஃபார்ம் ரிமூவ் பண்ணி லாண்ட்ரி பேக்குள்ளே போடணும், அதுக்கடுத்து போய் கைகள் கழுவிட்டு வரணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே அன்னைக்கு நான் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னால், இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் பக்கத்தில் இருந்துட்டு சொன்னால் அன்னைக்கு செஞ்சிருவான். தானாக செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் வரலை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் தான், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் இதில் வந்து கொண்டு போக முடியும். 2வது இந்த புரிதல் தன்மை குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை. இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளோட அர்த்தங்கள் புரியாது. ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்போம், அந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டிலும் இருக்கும், ஒரு பென்சிலும் இருக்கும். பென்சில் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து இந்த பொருளுக்கு தான் இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதுவே வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னா, இது இல்லை அது அப்படின்னு கை காட்டணுன்னா புரியும். அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் புரியாது. ப்ரஷ் பண்ணால் துப்ப தெரியாது. இப்போ செப்பலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த வார்த்தைகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்ச கிளாரிட்டியாக பேச ஆரம்பிப்பாங்க. அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் மெடிசன் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் பார்க்கலாம். இதெல்லாம் சொன்னால் முன்னாடி புரியாது. எனக்கு வந்து இந்த பர்சன் எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியும், ஆனால் இவங்களோட பேர் அம்மா, அம்மானு சொன்னால் இவங்ககிட்ட தான் போகணும், அது தெரியாது. அந்த பர்சன் மேலே வந்து உங்களுக்கு பாண்டிங் இருக்கும், இவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு தெரியும், அவங்கள விட்டு போக மாட்டாங்க, ஆனால் இந்த பர்சனை தான் அம்மானு சொல்கிறாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளோட அர்த்தங்களும் நல்லது கெட்டது புரிய ஆரம்பிக்கிறது. இங்கே இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு பாத்ரூம் அவேர்னஸ் எல்லாம் வர வர என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி வந்து பாத்ரூமே சொல்ல தெரியாமல் இருக்கும். சொல்ல தெரிஞ்சதுக்கப்புறம் 4 பேர் இருக்கும்போது நம்ம டக்குன்னு வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஓடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த நுணுக்கமான விஷயங்கள்லாம் தெரியாம. ஆமாம், இது எல்லாமே இந்த இடத்துல இதை பண்ணணும் பண்ணக்கூடாது தெரிய ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து இந்த புரிதல் தன்மை வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் போகுங்க. போன தடவை பேசும்போது மேம், பையன் வந்து இப்போ பரவாயில்ல, ஆனால் எழுத்து கொஞ்சம் இன்னும் சரியாக வரலன்னு சொல்லியிருந்தீங்க.
இப்போ எப்படி இருக்கு அந்த? சார் அது வந்து வீடியோ பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வந்துச்சு. ஆனால் அப்போவும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அன்னைக்கு எழுதும்போது அவனுக்கு மைண்ட் செட் என்ன, அந்த ஆர்வம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தினால வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இவங்க ஆர்வமின்மைங்கிற மனநிலையோடு தான் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் ஸ்கூலில் இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் இப்போ எப்படின்னா இந்த ஆர்வமின்மை அப்படிங்கிற மனநிலை வீட்டில் அந்த இடத்துல வந்து ரொம்பவே லெத்தார்ஜிக்காக இருப்பாங்க. இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஓடி கிளாஸில் அங்கே ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க அங்கே சொல்கிறதையெல்லாம் கேட்குறாங்க, அங்கே பேச சொன்னால் பேசுகிறாங்க, ரைட்டிங் ஒர்க் பண்ண சொன்னால் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டில் இந்த புரிதல் தன்மை வர வர இந்த இடத்துல இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என் பையனுக்கு இந்த புரிதல் தன்மை நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு லெத்தார்ஜிக்னஸோட வெளியே இருக்கக்கூடாது, ஸ்கூலில் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, அந்த இடத்துல ஒரு சின்சியாரிட்டி வரும். ஸோ ஸ்கூலில் உட்காந்து எழுதுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே வீட்டில் நான் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப மோசமாக தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் ஒரு 4 மாதம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் வர ஆரம்பிச்சிது. அதாவது இதே பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேயே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வருது அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அதாவது யாருக்கு எந்த எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த எமோஷன் வந்து லைட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த டைம் பீரியட் குழந்தை வேரி ஆகும். இப்போ என் குழந்தைக்கு அந்த ரைட்டிங் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்தது, ஸ்ட்ராங்கான பிரச்சனையாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 2.5 வருஷம் நான் மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது கொஞ்சம் நீட்டாக அச்சீவ் ஆச்சு. ஆனால் அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாதத்தில் வந்து நல்லா எவ்வளவோ பெட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்கிற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து லைட்டாக இருக்குது, அதுதான் அவங்களுக்கு வேரியேஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 எமோஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால ஆட்டிசம்க்கான வழி இருக்குன்னு சொல்லி. ஒன்று வந்து ஆர்வமின்மை, இன்னொன்று வந்து புரிதல் தன்மை குறைவு. இப்போ இந்த 2க்குமே ஆர்வமின்மைக்கு ஒரு மருந்து, புரிதல் தன்மை குறைவுக்கு ஒரு மருந்துன்னு பொதுவாக கொடுப்பீங்களா, இல்லை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மருந்துங்கிறது மாறுமா? அதாவது சார் இப்போது நம்ம வந்து நிறைய எமோஷன்ஸோட கலவைகள் தான் நம்ம. இது வந்து பேஸ், இந்த 2ம் இருந்தால் தான் ஒரு குழந்தை ஆர்டிஸ்டிக் கேட்டகரிக்குள்ளே ஃபாலோ ஆகுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் நிறைய யூனிக்னஸ் இருக்குது. இப்போ நமக்குள்ளேயெல்லாம் எப்படி, இப்போ நான்கிற தன்மை எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நான்கிற தன்மையை தவிர எனக்கு கோபம் வரும், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பயமாக இருக்கிற பர்சனாக இருக்கலாம். அதாவது ஜென்ரலாக பீப்புள்ஸ்க்கு வந்து எமோஷன் அப்படின்னா கோபம் தெரியும், பயம் தெரியும், வருத்தம் தெரியும், குழப்பம் தெரியும், அவ்வளோதான் தெரியும். இதில் வந்து 38 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். இப்போ கோபம் அப்படின்னாலே கோபத்தில் ஒரு 6 வகையாக பிரிக்கலாம். இப்போது ஜென்ரலாக இப்போ குழந்தைங்கள பற்றி கேட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டினே நான் வந்து எதுக்கெல்லாம் கோபப்படுவாங்கன்னு தான் கேட்பேன். அப்போது உங்களை ஏதாவது சொன்னால் கோபப்படுறீங்கன்னா அது வேறு கேட்டகரி, கோபப்பட்டுட்டு திட்டுறீங்கன்னா ஒன்று, கத்துறீங்கன்னா ஒன்று, அடிக்க வர்றீங்கன்னா ஒன்று. ஜென்ரலான விஷயங்களுக்கு கோபம் வர்றவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அதாவது எப்படின்னா இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமாக கோபப்படுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இல்லை, ஸ்ட்ரக்சரலாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரும். அந்த மாதிரி விஷயத்துக்கு கோபப்படுறவங்க அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்புறம் எப்போவும் அதிகார தோரணையிலேயே இருந்து கோபப்படுறவங்க, அதாவது ஒரு ஆர்டர் பண்ணுற பர்சனாலிட்டி மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறது வேறு. ஆமாம். அப்போ இவங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு நமக்கு கோபப்படுறவங்க மாதிரி தான் தெரியும். பட் இது எல்லாருமே ஒன்று கிடையாது. இப்போ கோபம் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் ஜென்ரலாக ஒரு ஃபேமிலின்னே வச்சுக்கோங்களேன், முகத்தை தூக்கிக்கிறவங்க இருக்காங்க, திட்டுறவங்க இருக்கிறாங்க, அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, கத்துறவங்க இருக்காங்க, அது இந்த எல்லா கோபமே படாதவங்களும் இருக்காங்க. ஸோ அப்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன எமோஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னவாக இருக்கும்னா எதுக்கெல்லாம் கோவப்படுவாங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட எமோஷன்ஸ் என்னென்னு பார்க்கணும். இப்போ நான் சொல்லிட்டேன் வந்து எனக்கு இப்போது நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு கொஸ்டின் வந்துச்சு, என்னென்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது பொதுவாக சொல்கிறீங்க, அந்த மாதிரி கிடையாது, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு வந்து இன்னும் நிறைய இருந்தது, கமெண்ட்ஸ் இருந்தது, நம்ம சொல்கிறது பொய் அப்படிங்கிற மாதிரிலாம். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம், காலம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லும். இது வந்து கொஞ்சம் சரியான கொஸ்டினாக இருந்தது, ஜென்ரலான விஷயம் கிடையாது அப்படின்ட்டு. இப்போது ஒரு குழந்தைக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆர்வம் அப்படிங்கிறது வேரி ஆகும்.
ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு 2-3 விஷயம் நிறைய குழந்தைங்ககிட்ட இருக்கும், அதையெல்லாம் சொல்லுவோம். ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு. யாராவது பீப்புள்ஸை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஹக் பண்ணுவாங்க, போய் இப்படி முகத்தை தூக்கி வச்சு இப்படி பார்ப்பாங்க, எப்போவும் என்னை கொஞ்சிக்கிட்டே இருக்கணும், எப்போவும் என்னை வந்து தூக்கிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சூப்பராக பண்ணுற அப்படின்ட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு எதுலையெல்லாம் ஆர்வம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆர்வமின்மை அப்படிங்கிறது ஜென்ரல். ஆனால் அந்த குழந்தைக்குன்னு சில ஆர்வம் இருக்குதுல்ல, அது வந்து பீப்புள்ஸ்க்கான ஆர்வம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க, யார் வர்றாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணுவாங்க. மற்றதையெல்லாம் நோட் பண்ண மாட்டாங்க. யார் வர்றாங்க, என்ன பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பீப்புள்ஸ் யாராவது வந்திருக்கு உடனே போய் மடியில் உட்காந்துக்குவாங்க, பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பீப்புள்ஸ் மேலே ஆர்வம். இன்னும் சில குழந்தைங்களுக்கு வீட்டு வேலை செய்யறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அம்மாவோட சேர்ந்துட்டு, பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும், அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ வேலை செய்வாங்க. கூடவே நின்றுக்கிட்டு எல்லாமே செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். இன்னும் சில குழந்தைங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர் தெரியும், அம்மா அப்பா கூட தெரியாது. ஆனால் 1லேருந்து 100 வரைக்கும் தெரியும், ஏபிசிடி தெரியும், சில வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் தெரியும். இது எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும். ஸோ அந்த குழந்தைக்கு அதில் ஆர்வம். அப்போ அந்த குழந்தை வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாங்ஸ்ல எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. பாட்டு கேட்டாலே ரொம்ப குஷியாயிருவாங்க, எதுவுமே நல்லா பாடுவாங்க. இப்போது இந்த நேச்சர் இருக்கிற நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா பாட்டு நிறைய பேருக்கு ரொம்ப நல்லா பாட வரும். பேசுகிறதே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ராகமாக பாட்டு மாதிரியே ஹம் பண்ணுற மாதிரியே பேசுறது, அதெல்லாம் நிறையா குழந்தைங்க பண்ணுவாங்க. பேச்சு இந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில குழந்தைங்களுக்கு வெளியே போகிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ யாராவது வெளியே போகிறாங்களா, யாராவது ட்ரெஸ் பண்ணுறாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓடி போய் அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறது, அடுத்தடுத்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு எடுத்துகிட்டு வந்துடுறது, அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு எதில் ஆர்வமோ அதை செஞ்சுருவாங்க. அப்போ நீங்கள் நாம் வந்து ஜென்ரலாக சொல்லலை, ஆர்வமின்மை அப்படிங்கிறது ஜென்ரல், அந்தந்த பர்சனுக்கு இருக்கிற ஆர்வம் அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயம் கிடையாது. அதாவது இவங்களுக்குள்ள திறமைகளும் அதிகமாக இருக்குன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு எமோஷன் அதிகமாக அதிகமாக அது சார்ந்த திறமைகள் அப்படிங்கிறதும் அதிகமாகும். அதாவது இப்போ வந்து பீப்புள்ஸ் ரொம்பவே பிடிக்குது இல்லை அப்படின்னா அந்த பாசம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு சமையல் அப்படிங்கிற அந்த திறமை வந்து வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கணக்கு போடுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மென்டாலிட்டி ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்பர்ஸ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாவே வரும். நம்பர்ஸ் லெட்டர்ஸ் மேலே ரொம்ப அப்சசிவாக இருக்கிற குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பொருள் அந்த இடத்துலையே கொண்டு போய் வைக்கிறது, அந்த பர்ஃபெக்ஷன், அந்த ஓசிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஜென்ரலாக அந்த பர்ஃபெக்ஷன் மனநிலை இன்க்ரீஸ் ஆக ஆக அது ஒரு திறமை தானே. ஜஸ்ட் பார்த்தா இப்போ எனக்கெல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஃபோட்டோஜெனட்டிக் மெமரின்னு சொல்லுவாங்களே, எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த பொருள் எந்த இடத்துல இருந்ததுன்னு தெரியாது. பட் அவங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் அதை காமிச்சிட்டிங்க அப்படின்னா இது இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த குழந்தைக்கு எந்தெந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போது பீப்புள்ஸ் மேலே ஆர்வம்னே வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக நமக்கு இருக்கிற மாதிரி இருந்துட்டால் ஓகே. இப்போது எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட போய் இருக்கிறதுனாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், நான் லீவ் விட்டாலே போயிடுவேன் அப்படிங்கிறது ஒரு நார்மல் பர்சனோட எமோஷன். ஆனால் புதுசாக யார் வந்தாலும் போய் அவங்கள ஹக் பண்ணால் பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும், அந்த இடத்துல சங்கடமாக இருக்கும் இல்லைங்களா. இதுவே வந்து ஒரு பெண் குழந்தையாக இருக்கும்போது வரவங்க மடியிலையெல்லாம் போய் உட்காந்துக்கிறது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சங்கடம் தானே. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2 மருந்துகளோட அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் நம்ம சேர்த்து கொடுக்கணும். அப்படி தான் நம்ம வந்து குழந்தைக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிசின்ஸை கொடுக்கறது.